அனைவருக்கும் வணக்கம். மேனிஃபெஸ்டேஷன் பொதுவாக மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா நம்ம ஆசைப்படுற ஒரு கனவு வாழ்க்கையை ஏதோ ஒரு டெக்னிக், ஒரு உத்தி மூலியமாக நம்ம நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த வீடியோவில் அந்த மாதிரி எந்த விதமான மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. பட் அதையும் தாண்டி இது வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நீங்கள் என்னெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே புரட்டி போடக்கூடிய ஒரு வீடியோ. குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் பயாலஜி, சைக்காலஜி, நியூரோ சயின்ஸ், ஆன்மீகம், இந்த எல்லா துறையோட கண்ணோட்டத்திலிருந்தும் மேனிஃபெஸ்டேஷனை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத புதுமையான ஒரு வகையில் பார்க்கலாம். இது ஒரு லாங் வீடியோங்கிறதுனால கீழே இருக்க டைம் ஸ்டாம்ப்ஸ் உங்களுக்கு உதவியாக இருக்கும். அறிவியல் துறையில் குவாண்டம் சயின்ஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி ஏன் இவ்வளோ பிரபலமாக போற்றப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் அறிவியல் வரலாறு எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மாடர்ன் சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நவீன விஞ்ஞானம் ஆரம்பித்து ஏறக்குறைய ஒரு 300-400 வருடங்கள் தான் ஆகுது. 1600களில் ஒரு அறிவியல் புரட்சி அப்படின்னு சொல்லலாம், சயின்டிஃபிக் ரெவல்யூஷன். அதை தொடங்கினது சர் ஐசாக் நியூட்டன். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நியூட்டன் ஒரு ஆப்பிள் மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்கும் போது ஒரு ஆப்பிள் கீழே விழுறத பார்த்துட்டு அந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுந்துச்சு, ஏன் மேலே போல, ஏன் சைடில் விழலை அப்படிங்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பித்து புவி ஈர்ப்பு சக்தி, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை கண்டுபிடிச்சாரு அப்படின்றதுக்காக நம்ம நியூட்டன் எல்லாருமே ஞாபகம் வச்சுருப்போம். இன்றைக்கு வரைக்குமே நியூட்டன் ஒரு மிக சிறந்த விஞ்ஞானியாக போற்றப்படுறாரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இருந்தாலும் நியூட்டனோட கண்டுபிடிப்புகளில் ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. அதாவது நியூட்டனோட விதிகள் படி இந்த பிரபஞ்சத்தில் பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேலில் எல்லாமே எப்படி இயங்குது, உதாரணத்துக்கு கிரகங்கள் சூரியனை எப்படி சுற்றி வருது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நியூட்டன் கண்டுபிடிச்ச விதிகள் கரெக்டாக பொருந்துச்சு. இதோட அடிப்படையில் தான் நம்ம ஸ்பேஸில் சேட்டலைட்ஸ் அனுப்புனது, நிலாவில் மனிதன் காலடி வச்சது, இதெல்லாமே சாத்தியமாச்சு. ஆனால் நியூட்டனோட கண்ணோட்டம் படி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு வஸ்து, மேட்டரால் ஆனது. மெக்கானிக்கலாக இயந்திரத்தன்மை மட்டுமே உடைய இந்த பிரபஞ்சத்தில் ஸ்பேஸ் அண்ட் டைம், அதாவது வெளி, இடமும் காலமும் மாற்றி அமைக்க முடியாத நிரந்தரத்தன்மை உடையது அப்படின்றது நியூட்டனோட கண்ணோட்டம். 1800களில் ஜேம்ஸ் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் நியூட்டனோட விதிகளால் விளக்கப்பட முடியாத ஒரு விஷயம் ஆற்றல், எனர்ஜி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் லைட் அப்படிங்கிறது ஒரு விஷயம், எலக்ட்ரிசிட்டி வேற ஒரு விஷயம், மேக்னட்டிசம் வேற ஒரு விஷயம், கிராவிடேஷன் வேற ஒரு விஷயம் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்த மைக்கேல் ஃபாரடே அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மேக்னட்டிசம் எலக்ட்ரிசிட்டியை உண்டாக்குது, எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசமை உண்டாக்குது அப்படிங்கிறத ஆக்சிடென்டலாக கண்டுபிடிச்சி அதிலிருந்து இது எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்கிறது ஒரே ஆற்றல் தான், ஒரே எனர்ஜி தான். லைட் எனர்ஜி, எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி, இது எல்லாமே ஒரே ஆற்றலோட வெவ்வேறு வெளிப்பாடுகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ சயின்ஸ் நியூட்டன் கண்டுபிடிச்ச இந்த பிரபஞ்சம் வெறும் ஒரு வஸ்து, மேட்டர் அப்படிங்கிறதுலேருந்து இந்த பிரபஞ்சம் ஒரு ஃபீல்ட் ஆஃப் எனர்ஜி, ஒரு சக்தி களம் அப்படிங்கிறதுக்கு வருது. இதுக்கு அப்புறமா 1990களில் மேக்ஸ் பிளாங்க் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இவர் தான் உண்மையிலே ஃபிசிக்ஸில் ஹீரோன்னு சொல்லலாம். மேக்ஸ் பிளாங்க் ஆட்டம் லெவலில், அணுக்கள் லெவலில் எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது நியூட்டன் சொன்ன மாதிரி இந்த மேட்டர் அப்படிங்கிறது மாற்றி அமைக்க முடியாத இயந்திரத்தன்மை உடைய ஒரு பொருள் கிடையாது, மாறாக வெவ்வேறு ரூபங்களில் இயங்கக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அதாவது சின்ன ஸ்மால் ஸ்கேல் லெவலில் போகும்போது ஒரு ஆட்டம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத படிக்கும் போது நியூட்டனோட விதிகள் அங்கே பொருந்தலை. ஒரு ஆட்டம் ஒரு நொடி ஒரு மாதிரி நடந்துக்குது, திடீர்னு வேற ஒரு நொடியில் வேற மாதிரி நடந்துக்குது. ஸோ எப்போதுமே எல்லா இடத்துலையுமே எல்லா நேரங்களிலுமே இதுதான் இந்த ஆட்டமோட தன்மை அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு வராரு. இங்கே தான் குவாண்டம் ஃபிசிக்ஸ் உருவாகுது. இதே காலகட்டத்தில் 1990களில் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நுழையிறாரு. நியூட்டன் காலம், டைம் அப்படிங்கிறது நிரந்தரமானது, அதாவது அதை நம்மளால் மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற அவரோட கண்ணோட்டத்தை ஐன்ஸ்டைன் தலைகீழ மாத்துறாரு. அவரோட தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி, சார்பியல் கோட்பாடு படி டைம், காலம் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயத்தை சார்ந்தது, தனியாக நின்று முழுமை பெறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு.
இருந்தாலும் ஐன்ஸ்டைனோட கண்ணோட்டத்திலையும் ஒரு லிமிட்டேஷன் இருந்துச்சு. ஐன்ஸ்டைனோட கருத்துப்படி ஏற்கனவே தானா இயங்கிட்டு இருக்க ஒரு பிரபஞ்சத்துல நம்ம எல்லாரும் ஒரு செயலற்ற பார்வையாளர்கள். நம்ம சுத்தி நடக்கிற இந்த நிகழ்வுகளுக்கு மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு நமக்கு ஆற்றல் இல்லை. அதுதான் ஐன்ஸ்டைனோட கருத்து. அவரோட சுயசரிதத்துல இதை குறிப்பிட்டிருக்காரு. இவருக்கு அப்புறமா வந்த ஜான் வீலர் அப்படிங்கிற ஆராய்ச்சியாளர் இங்க முக்கியமான திருப்பு முனையை கொண்டு வராரு. ஐன்ஸ்டைன் கருதினபடி நம்ம எல்லாருமே செயலற்ற பார்வையாளர்கள் கிடையாது. மாறாக இந்த பிரபஞ்சத்துல நம்ம ஒவ்வொருத்தரும் முக்கியமான பங்கேற்பாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. இந்த கருத்தை ஊர்ஜிதப்படுத்தினது டேவிட் பாம் அப்படிங்கிற குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆராய்ச்சியாளர். இவர் ஐன்ஸ்டைனோட ஒரு நல்ல நண்பரும் கூட. இவர் மூலமா வெளிவந்த ஒரு பிரமிக்க வைக்கும் உண்மை என்ன அப்படின்னா, இந்த பௌதிக உலகத்துல பிசிக்கல் வேர்ல்ட்ல நடக்கிற எல்லா நிகழ்வுகளும் முதலாக எங்க உருவாகுது அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல டெம்ப்ளேட் இல்லைன்னா ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வரைபடம் மாதிரி இது வேற எங்கேயோ ஒரு இடத்துல உருவாகி அதுக்கப்புறமா அங்கிருந்து இந்த பிசிக்கல் வேர்ல்டில் நிஜமாக நம்ம கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் அபவ் சோ பிலோ, அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது அப்படிங்கிறத அவரோட கருத்து வலியுறுத்துது. ஸோ நியூட்டனோட கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் படி இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு மேட்டர், வஸ்துவால் ஆனது. அது அப்சல்யூட், ஏற்கனவே முழுமை பெற்றது. வெளியிலேருந்து எதோட தாக்கமும் அதை பாதிக்காது. அப்படிங்கிறதுலேருந்து இன்னைக்கு குவாண்டம் ஃபிசிக்ஸ் சொல்லக்கூடிய மனிதர்களுடைய சின்ன சின்ன உணர்ச்சிகள் கூட பிரபஞ்சத்தில் தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கு தொடர்ந்து அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் அண்ட் குவாண்டம் பயாலஜியில் எந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் செஞ்சு இன்னைக்கு அறிவியல் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஐடி துறையில், இன்ஜினியரிங் துறையில் இருக்கிற சில நண்பர்கள்கிட்ட நான் கேட்டேன், நம்ம உடம்புல டிஎன்ஏ எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்ட்டு. அதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க ஸ்பைனல் கார்ட், முதுகெலும்பில் இருக்குன்னு. இன்னொருத்தவங்க மூளையில் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சில பேருக்கு செல்ஸும் ஆட்டம்ஸும் ஒன்றா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன். இந்த அடிப்படையில் இந்த வீடியோட இந்த செக்ஷனில் நம்ம உடம்புக்குள்ள செல்ஸ் எங்கே இருக்குது, டிஎன்ஏ எங்கே இருக்குது, ஆட்டம்ஸ், எலக்ட்ரான்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிற பேசிக் சயின்ஸ், அடிப்படை அறிவியல் கொஞ்சம் பார்த்துடலாம். உங்களுக்கு ஸ்ட்ராங் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்னா இந்த செக்ஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் செக்ஷனுக்கு போயிடலாம். நம்ம உடலில் நம்ம மேலே பார்க்கக்கூடியது தோல். அந்த தோலை பிரித்து நம்ம உடம்புல எந்த உறுப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்கள், லிவர், லங்ஸ், மூளை, ரத்தம், போன்ஸ், எந்த பார்ட்டை நம்ம மைக்ரோஸ்கோப் அடியில் வச்சு ஜூமின் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு டிஷ்யூஸ் முதல்ல தெரியும். ஒரே வகையான செல்ஸ், உயிர் அணுக்கள் பக்கத்தில் இணைஞ்சி டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுது. இந்த டிஷ்யூஸை நம்ம ஒன்றும் ஜூமின் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தனித்தனி செல்ஸ் பார்க்க முடியும். நம்ம உடலில் ஆவரேஜாக 53 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ்லாம் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்க்குற மாதிரி ஒரு 2D வடிவத்தில் இருக்காது. 3 டைமென்ஷனில் பால் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு செல்லும் ஒரு மினி ஃபேக்ட்ரி மாதிரி, அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான இயக்கங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு செல்லுக்குள்ளே கொலஸ்ட்ரால், லிப்பிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அப்படி பலதரப்பட்ட மாலிக்யூல்ஸ் இருக்குது. இந்த செல்லோட மைய பகுதியான நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற ஒரு வகையான மாலிக்யூல் டிஎன்ஏ. இந்த மாலிக்யூல்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக பிரித்தோன்னா தான் நமக்கு கடைசியாக ஆட்டம்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு செல்லில் மட்டுமே 100 ட்ரில்லியன் ஆட்டம்ஸ் இருக்குது. அப்போ நம்ம மொத்த உடலில் 53 ட்ரில்லியன் இன்டூ 100 ட்ரில்லியன் ஆட்டம்ஸ் தோராயமாக இருக்குது. ஒரு ஆட்டமாக நம்ம வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா அது இப்படி தான் இருக்கும் ஏறக்குறைய. இது ஒரு ட்ராயிங்காக ஆனால் போடும்போது நம்ம இந்த மாதிரி பார்க்குறோம். செல்ஸுக்கு நடுவில் எப்படி நியூக்ளியஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ஆட்டம்ஸ்க்கு நடுவுலையும் நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ளே ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்குது. இந்த நியூக்ளியஸை எலக்ட்ரான் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நியூட்ரல் ஆட்டம், அதாவது அது பாசிட்டிவ் சார்ஜும் இல்லை அதுக்கு நெகட்டிவ் சார்ஜும் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி எல்லா ஆட்டம்ஸ்லையுமே எத்தனை எலக்ட்ரான் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் தான் அந்த நியூக்ளியஸ்குள்ளேயும் இருக்கும். ஒரு ஆட்டமில் ஒரு எலக்ட்ரான் ஒரு ப்ரோட்டான் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஆட்டமில் 2 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா ஹீலியம்னு சொல்லுவோம். ஒரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு எலிமெண்ட்டுக்கும் இதுதான் அடிப்படை வித்தியாசம். நம்ம உடலில் இருக்க ஆட்டம்ஸில் பெரும்பான்மையான ஆட்டம்ஸ், ஒரு 96லேருந்து 99% வரை நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஆட்டம்ஸ் ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், இந்த 4 மட்டும்தான். ஸோ எல்லா உயிர்களுக்குள்ளுமே செல்ஸ் இருக்குது. செல்ஸ்குள்ளே டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏ மற்றும் மற்ற எல்லாமே ப்ரோட்டீன்ஸ், வைட்டமின்ஸ், மினரல்ஸ் நம்ம எதை எடுத்துக்கிட்டாலும் எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த மாலிக்யூல்ஸ், ஆட்டம்ஸ்குள்ள ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் இதே அமைப்பு தான் இருக்குது. உயிர் அற்ற பொருட்கள் எடுத்துக்கிட்டா
இப்போ நம்ம உட்காந்துருக்க சோஃபா, சேர், டேபிள், கையில் வச்சுருக்க ஃபோன், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, இது எல்லாத்துக்குள்ளேயும் செல்ஸ் இருக்காது. ஏன்னா செல்ஸ் அப்படிங்கிறது உயிர் உள்ள பொருள்களுக்கு மட்டும்தான் இருக்கும். உயிரற்ற பொருட்கள் எல்லாமே இந்த அடிப்படையான எலிமெண்ட்ஸ், அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸால் ஆனது. உதாரணத்துக்கு நீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் 1 ஆக்சிஜன் ஆட்டமும் இருக்குது. அதனால தான் அதை H2O அப்படின்னு சொல்கிறோம். இரண்டுக்கும் மேற்பட்ட ஆட்டம்ஸு சேர்ந்தது தான் ஒரு மாலிக்யூல். அதே மாதிரி உப்பு, NaCl, சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்கிறோம். அதில் ஒரு சோடியம் ஆட்டமும் ஒரு குளோரின் ஆட்டமும் இருக்கும். இப்படி நம்ம உடலுக்குள்ளேயும் சரி, நமக்கு வெளியில் பார்க்கக்கூடிய பொருட்களும் சரி, எல்லாத்தையுமே நம்ம ஜூமின் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம்னா கடைசியாக நம்ம என்ன பார்ப்போம்னா ஆட்டம்ஸ்குள்ளே எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ். இதில் ப்ரோட்டான்ஸையும் நியூட்ரான்ஸையும் கூட இன்னும் பிரிக்கலாம், குவாக்ஸாக பிரிக்கலாம். ஆனால் எலக்ட்ரான்ஸை அதுக்கு மேலே பிரிக்கவே முடியாது. அதனால் எலக்ட்ரான்ஸை ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல், அடிப்படை பொருள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தவிர மற்றது எல்லாமே இந்த ஆட்டம்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸால் ஆனது. அந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? லைட், ஒளி. சூரியன்லேருந்து வர சூரிய வெளிச்சமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பல்பு, டார்ச் லைட்லேருந்து வரக்கூடிய லைட்டாக இருக்கட்டும், எந்த லைட்டாக இருந்தாலும் நம்ம அந்த லைட்டை ஜூமின் பண்ணி உள்ளே பார்த்தோம்னா அங்கே ஆட்டம்ஸ் இருக்காது. லைட் எதால் ஆயிருக்கு அப்படின்னா ஃபோட்டான்ஸ் இன்னும் ஒரு ஃபண்டமெண்டல் பார்ட்டிக்கல், அடிப்படை பொருள். எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷனுமே அடிப்படையாக ஃபோட்டான்ஸால் ஆனது, ஆட்டம்ஸ்னால இல்லை. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னா இப்போ மனிதர்களாக நம்மளால் பார்க்க முடிஞ்சது ரொம்ப சிறிதளவான ஒரு ஃப்ரீக்வன்சி உடைய லைட் மட்டும்தான். இது நம்ம கண்ணுக்கு தெரியறதுனால இதை விசிபிள் லைட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாமல் இப்போ காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், அல்ட்ராவயலட் ரேஸ், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், ரேடியோ வேவ்ஸ், இதெல்லாம் பார்க்கக்கூடிய திறன் நமக்கு கிடையாது. ஆனால் இதெல்லாம் இருக்குன்னு கண்டுபிடிக்கப்பட்டு, இதெல்லாம் அளக்கக்கூடிய கருவிகளும் கண்டுபிடிக்கப்பட்டு, இதெல்லாம் பயன்படுத்தி கருவிகளையும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கோம். இந்த எல்லா விதமான அலைகளுக்கும் பொதுவான பெயர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். எலக்ட்ரான்ஸ், ஃபோட்டான்ஸை பற்றின இன்னொரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா, இது ரெண்டுமே பார்ட்டிக்கலாகவும் இருக்கலாம், வேவாகவும் இருக்கலாம். அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பார்ட்டிக்கல் அப்படின்னா ஒரு பொருள், அந்த பொருள் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு குளத்தில் ஒரு கல்லை தூக்கி போடுறோம். அந்த கல் தண்ணிக்குள்ளே போயிட்டு அடியில் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்குது. இதுதான் அந்த இடம் அப்படின்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்ல முடியும். ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு 5,3 இல்லை 2,4 அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை, அந்த கல்லோட லொக்கேஷனை நம்மளால ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட முடியும். ஆனால் இந்த கல்லை போட்டதுனால மேலே அந்த நீர் மேலே அலைகள், ரிப்பிள்ஸ் வந்துச்சு இல்லையா, அந்த அலை, அந்த வேவ் கல் போட்ட இடத்துல இருந்து அந்த குளத்தோட வரம்பு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஒரு குறிப்பிட்ட இடத்த காமிச்சு இந்த இடத்துல தான் இந்த அலை இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ பார்ட்டிக்கல் அப்படின்னா இந்த டைம்ல இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் வேவ் அப்படின்னா அது ஸ்பேஸ் அண்ட் டைம், வெளி, காலம், இது எல்லாத்துக்குமே அப்பாற்பட்டது. அறிவியலோட ஆரம்ப கட்ட காலத்தில் இந்த ஃபோட்டான்ஸ் எல்லாமே அலை வடிவத்தில் இருக்கிறதாகவும், வேவாகவும், எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பார்ட்டிக்கலாகவும் கருதப்பட்டது. ஆனால் இன்றைய கால கண்டுபிடிப்பு படி இந்த ஃபோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ் ரெண்டுமே ஒரு சில சமயங்களில் பார்ட்டிக்கலாகவும் ஒரு சில சமயங்களில் அலை வடிவத்திலையும் இருக்கிறதாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோவில் பின்னாடி குவாண்டம் ஃபிசிக்ஸ் செக்ஷனில் நம்ம இதை ஒன்று கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அதுக்கு அடிப்படையாக நமக்கு பார்ட்டிக்கல்னா என்ன, வேவ் நேச்சர்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக இந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன். குவாண்டம் பயாலஜி, குவாண்டம் உயிரியல் அப்படிங்கிறது குவாண்டம் ஃபிசிக்ஸ் கோட்பாடுகளை, பிரின்சிபல்ஸை நம்ம உடலுக்குள்ள நடக்கிற இயக்கங்களுக்கு பொருத்தி பார்த்து அதன் வழியாக நம்ம உடலுக்குள்ள இருக்க சிறிய துகள்கள், மைன்யூட் பார்ட்டிகல்ஸ், உதாரணத்துக்கு டிஎன்ஏ, நம்ம மரபணு, இல்லை புரோட்டீன்ஸ், புரோதம், இதெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்ட்டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் கண்ணோட்டத்தில் பார்க்கறது தான் குவாண்டம் உயிரியல். 3 முக்கியமான குவாண்டம் பயாலஜி எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் அதுலேருந்து நமக்கு கிடைச்சிருக்க அற்புதமான உண்மைகளும் என்னன்னு பார்க்கலாம். 1995 வெளிவந்த ஆராய்வுபடி டாக்டர் விளாடிமிர் போப்பனின் அவர்களும் டாக்டர் பீட்டர் கேரியவ் அவர்களும் இணைந்து நடத்தின த டிஎன்ஏ ஃபேண்டம் எஃபெக்ட் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்ல முதல்ல ஒரு டியூப்குள்ளே இருந்து காற்றை வெளியே எடுத்துட்டாங்க. பொதுவாக நம்ம இதை வேக்வம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கூல் படித்த காலத்தில் வேக்வம் அப்படின்னு ஒரு வெற்றிடம், எம்டி ஸ்பேஸ், அங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு படிச்சிருப்போம். ஆனால் இன்னைக்கு அறிவியல் படி வேக்வம்லேயும் கூட ஃபோட்டான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த டியூப்ல இருந்து காத்தெல்லாம் வெளில எடுத்ததுக்கு அப்புறமா உள்ள இருக்க அந்த ஃபோட்டான்ஸை கருவிகள் மூலமா பார்க்கும்போது அது எல்லா இடத்துலையுமே ரேண்டமாக சிதறி இருக்கு. இந்த படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமைப்பு, ஸ்ட்ரக்சர்லாம் இல்லாமல் எல்லா இடத்துலையுமே சிதறி இருக்கு. இப்போ ஒரு மனிதரோட டிஎன்ஏவை மட்டும் தனியாக எடுத்து இந்த டியூப்குள்ளே போடுறாங்க.
டிஎன்ஏவை போட்டதுக்கு அப்புறமா அந்த டியூப்குள்ளே இருக்க ஃபோட்டான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த ஃபோட்டான்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்னில் வந்து அலைன் ஆகுது. ஸோ இந்த டிஎன்ஏ ஏதோ ஒரு வகையில் இந்த ஃபோட்டான்ஸோட இட அமைப்பு மாறப்பட்டதுக்கு காரணமாக இருக்குது. இந்த டிஎன்ஏவை இப்போ டியூப்லேருந்து வெளியில் எடுத்துட்டா என்ன நடக்கும்னு நம்ம எல்லாரும் பொதுவாக நினைப்போம். இந்த ஃபோட்டான்ஸ் எல்லாம் மறுபடியும் அதை பழைய நிலைமைக்கே கண்ணா பின்னான்னு சிதறி இருந்த மாதிரியே இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த டிஎன்ஏவை டியூப்லேருந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஃபோட்டான்ஸ் மறுபடியும் பழைய நிலைக்கு போகாமல் ஒரு ஆர்கனைஸ்டு பேட்டர்னில் சீரான அமைப்பிலேயே இருந்துகிட்டே இருக்குது. இந்த எஃபெக்ட்டுக்கு தான் ஃபேண்டம் டிஎன்ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேண்டம் அப்படின்னா இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரியே கொடுக்குற ஒரு உணர்வு, அதுதான் ஃபேண்டம். ஸோ டிஎன்ஏ அந்த டியூப்பில் இல்லைன்னா கூட அதோட தாக்கம் ஏதோ ஒன்று இந்த ஃபோட்டான்கள் மேலே நிரந்தரமாக விட்டுட்டு போயிருக்கு. இரண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட் 1993 அமெரிக்கா இராணுவம் நடத்தினது. ஒரு மனிதரோட வாயிலிருந்து எடுக்கப்பட்ட செல்கள் இருந்து டிஎன்ஏவை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து இந்த டிஎன்ஏவை இந்த மனிதர் இருக்கும் அதே பில்டிங்கில் வேற ஒரு அறையில் போயிட்டு தனியாக விற்கிறாங்க. இவர் இருக்க ரூமுக்கும் அந்த டிஎன்ஏ இருக்கிற ரூமுக்கும் பல நூறு அடிகள் இடைவேளை இருந்திருக்கு. இந்த நபர் இருந்த அறையில் இவருக்கு வீடியோ காட்டப்பட்டிருக்கு. அவர் மனசில் பல்வேறு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய வகையில் அந்த வீடியோக்கள் அமைஞ்சிருக்கு. வார், போர் காட்சிகள், காம உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய படங்கள், காமெடி படங்கள், இந்த மாதிரி வெவ்வேறு படங்களை அவரே ஒரு ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல வேறொரு அறையில இருந்து அவரோட டிஎன்ஏலேருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸை கருவிகள் மூலமாக அளவெடுக்கிறாங்க. இந்த நபர் இந்த வீடியோக்கெல்லாம் பார்க்கும்போது அவரோட உணர்ச்சிகள் எப்போ ரொம்ப ஒரு ஹை லெவல்லையோ இல்லைன்னா ரொம்ப லோவாகவோ போச்சோ அதே சமயத்தில் அந்த டிஎன்ஏலேருந்து வந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்லையும் நிகரான மாற்றங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்மளோட டிஎன்ஏவை நம்ம உடம்புக்குள்ள இருந்து தனியாக பிரித்து எடுத்து வேற ஒரு இடத்துல வச்சாலும் நம்ம உடலுக்குள்ள நடக்கிற அந்த உணர்ச்சிகள் தனியாக இருக்க அந்த டிஎன்ஏ மேலே பிரதிபலிக்குது. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த நபருக்கும் இந்த டிஎன்ஏக்கும் உள்ள இடைவெளி 350 மைல்ஸ். இந்த இடைவேளையும் இதே ரிசல்ட்டை தான் பார்த்துருக்காங்க. மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட் 1992 1995 ஹார்ட் மேத் அப்படிங்கிற ஆராய்ச்சி மையம் நடத்தின எக்ஸ்பெரிமெண்ட் இது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லையும் டிஎன்ஏவை தனியாக எடுத்து ஒரு பீக்கரில் வச்சிடுறாங்க. அந்த டிஎன்ஏவை சுற்றி ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 5 பேருமே கொஹரண்ட் எமோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு ஒரு குறிப்பிட்ட ட்ரைனிங் மூலமாக கொண்டு போகிறாங்க. கொஹரண்ட் எமோஷன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக மனம் ஒரு அமைதியான நிலைக்கு போகுது. ஒன்லி பாசிட்டிவ் எமோஷன்ஸ் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. இந்த நிலையில் இருக்கிறவங்க அந்த டிஎன்ஏ பக்கத்தில் உட்காந்துருக்கும் போது அந்த டிஎன்ஏவோட ஷேப் மாறுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா மருந்துகள் இல்லை சில கெமிக்கல்ஸ் இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்டு இதெல்லாம் மட்டும்தான் ஒரு டிஎன்ஏவோட ஷேப்பை மாற்ற முடியும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து கிடைக்கப்பட்ட ஒரு பிரமிப்பான தகவல் என்ன அப்படின்னா மனித உணர்ச்சிகள் டிஎன்ஏ மேலே பெரிதளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது. ஸோ இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அடிப்படையில் கிரெக் பேடன் அப்படிங்கிற அறிவியல் ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். அவரோட புத்தகம் டிவைன் மேட்ரிக்ஸில் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்தையுமே இணைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த ஃபோட்டான்ஸும் டிஎன்ஏவும் ஒரு கட்டத்தில் ஒன்றா ஒரே டியூப்பில் இணைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா பிரிச்சிடுறாங்க. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அந்த நபருக்குள்ளேயே இருந்த டிஎன்ஏவை அவர்கிட்ட இருந்து பிரிச்சிடுறாங்க. ஃபிசிக்கலாக பிரித்தா கூட அந்த டிஎன்ஏ இதுக்கு முன்னாடி எதுக்கு கூட இணைஞ்சு இருந்துச்சோ அதோட இந்த டிஎன்ஏக்கு இருக்கிற இணைப்பு இந்த கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகவே இல்லை, பிரியவே இல்லை. மூன்றாவது எக்ஸ்பெரிமெண்ட்ல வெளியிலேருந்து வர உணர்ச்சிகளை இந்த டிஎன்ஏ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்குது. கிரெக் பிரேடனோட டிவைன் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது பிரபஞ்சம் முழுக்க வியாபிச்சுட்டு இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு குவாண்டம் ஃபீல்ட். நம்ம பிரபஞ்சத்து கூட பேசுகிறோம், பிரபஞ்சம் நமக்கு ஒரு மெசேஜ் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறது எல்லாமே இந்த குவாண்டம் ஃபீல்டு தான் குறிக்குது. ஸோ நம்மளோட ஒவ்வொரு ஃபீலிங், நம்மளோட உணர்ச்சிகள், நம்ம வேண்டுதல், நம்மளோட நம்பிக்கைகள் இது எல்லாமே இந்த குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே தான் நிறைஞ்சி இருக்கு. இந்த குவாண்டம் ஃபீல்டு அப்படிங்கிறது எங்கேயோ மேலே ஒரு ஸ்பேஸில் ஆகாயத்தில் இல்லை. பட் நம்ம எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னா அது எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ நீங்கள் கையில் பிடிச்சிட்டு இருக்க உங்கள் ஃபோனுக்கும் உங்கள் முகத்துக்கும் நடுவில் எம்டி ஸ்பேஸ் இல்லை, பட் அந்த குவாண்டம் ஃபீல்டு
இருக்குது. இன்ஃபேக்ட் நம்ம உடம்பு வழியாக கூட இந்த குவாண்டம் ஃபீல்ட் பாஸ் ஆகி போகுது. ஸோ 3 டைமென்ஷனலாக எல்லா இடத்துலையுமே இந்த குவாண்டம் ஃபீல்ட் இருக்குது. நம்ம உடலுக்குள்ளே இருக்க டிஎன்ஏ இங்கே ஆண்டனா மாதிரி. குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே இருக்க தகவலை டிஎன்ஏங்கிற ஆண்டனா அப்சர்வ் பண்ணிட்டு உள்வாங்கிக்குது. எவ்வளவு தொலைவில் உடம்பை விட்டு அதை பிரித்து எடுத்து வச்சாலும் இந்த குவாண்டம் ஃபீல்டு வழியாக அது ஒரு காலத்தில் எது கூட தொடர்போடு இருந்துச்சோ அதோட உணர்ச்சிகளை உள்வாங்கிக்கிற தன்மை அதுக்கு இருக்கு. டிஎன்ஏ எக்ஸாக்டா நம்ம உடலுக்குள்ள என்ன பண்ணுது, எதுக்கு டிஎன்ஏக்கு எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிற டாபிக் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த வீடியோ இன்னும் ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓடும். பட் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நம்ம அதை பத்தி தனியா ஒரு வீடியோவை பார்க்கலாம். ஆனால் சுருக்கமாக டிஎன்ஏ என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடலில் இருக்க ஒவ்வொரு செல்லும் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர்டர் கொடுக்கறது இந்த டிஎன்ஏ. இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா அவருக்குள்ளே இருக்க பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற உறுப்புல இருந்து சுரக்கிற இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் ஒன்று கம்மியாக சுரக்குது, இல்லைனா இன்சுலினோட இயக்கம் அதோட செயல்திறன் குறைஞ்சிடுது. இதனால தான் டயபெட்டிஸ் அப்படிங்கிற நிலை உருவாகுது அப்படின்ட்டு இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் சொல்லுது. இந்த இன்சுலினுக்கு வரக்கூடிய இந்த குறைபாடுக்கு காரணம் எங்க அப்படின்னா இதே சுரக்கக்கூடிய அந்த செல்ஸ்க்கு உள்ள இருக்க அந்த டிஎன்ஏக்கு வர ஏதோ ஒரு சிக்னல். அதாவது நமக்குள்ள இருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு ஃபீலிங், ஒரு உணர்ச்சி தான் இந்த டிஎன்ஏங்கிற ஆண்டனா அதை உள்வாங்கிக்கிட்டு அதை ஒரு சிக்னலாக எடுத்துக்கிட்டு அதுக்கு நிகரான அதுக்கு பொருந்துறபடியான தனக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை உருவாக்கிக்கிட்டு அதன் அடிப்படையில் மற்ற உறுப்புகளுக்கு இல்லை மற்ற பாகங்களுக்கு புரோட்டீன்ஸ், இப்போ இன்சுலின், ஹார்மோன்ஸ் இது எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மாற்றி கொடுக்குது. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆழமாக புரிஞ்சிச்சுனாலே போதும், மேனிஃபெஸ்டேஷனில் 80% உங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு அர்த்தம். நெவில் கோடார்ட் அப்படிங்கிற பிரபலமான ஆன்மீகவாதி, எழுத்தாளர், அவரோட புத்தகங்களில் த பவர் ஆஃப் அவேர்னஸ், ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் போன்ற புத்தகங்களில் அவர் சொல்கிற முக்கியமான விஷயம் உங்களோட கவனத்தை நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு திருப்புங்க. அவரோட புத்தகத்தில் ஒரு சின்ன கதை ஒன்று இருக்கும். ஒரு காஸ்டியூம் டிசைனர் ஒரு பெண்மணி இவர்கிட்ட வந்து அவங்களோட ப்ரொடியூசர் கூட ஒர்க் பண்ணுறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இவங்க எந்த டிசைன் போட்டு கொடுத்தாலும் அதை வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிடுறாராம், ரொம்ப ரூடாக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நெவில் கோடார்ட் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த ப்ரொடியூசர் கூட நீங்கள் பேசுவீங்களா? அதாவது உங்கள் எண்ணத்தில், உங்கள் சிந்தனைகளில் உரையாடல் நடக்குது இல்லையா அவர் கூட, அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்களோட பதில், ஆமாம், அடிக்கடி நான் அவர் கூட சண்டை போடுற மாதிரியும் ரொம்ப ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்க மாதிரியும் அவர் என்னோட படைப்புகள் எல்லாம் விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கும் போது நான் அவருக்கு தகுந்த பதிலடி கொடுக்குற மாதிரி நான் வந்து என் மனசில் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அவருக்கு எதிர்க்க நேரில் நின்று அவர்கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாமே நான் என் மனசுலேயே அவர்கிட்ட பேசுகிற மாதிரியும் நான் அவர் கரெக்டான பதில் கொடுக்குற மாதிரியும் கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ நெவில் சொல்கிறாரு, அதுதான் அப்போ உண்மையாகுது. அவரை பற்றி நீங்கள் மனசில் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ, அவர் கூட நீங்கள் எந்த மாதிரியான ஒரு கற்பனை உரையாடல் வச்சுருக்கீங்களோ அதுதான் நிஜத்தில் நடக்குது. இப்போ உங்கள் நிஜத்தில் அவர் உங்ககிட்ட நடந்துக்கிற விதம் மாறணும் அப்படின்னா உங்கள் கற்பனையில் நீங்கள் அவர்கிட்ட நடந்துக்கிற விதம் மாறணும் அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் கற்பனையை மாற்றுங்க. உங்கள் கற்பனைகளில் நீங்கள் அவர் கூட பேசும்போதெல்லாம் அவர் உங்களோட ஒவ்வொரு டிசைனையும் பார்த்து அற்புதமாக இருக்குது அப்படின்னு கைத்தட்டுறாரு, பாராட்டுறாரு. அந்த மாதிரி நீங்கள் கற்பனை செய்து பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அந்த மாதிரி பாராட்டினாரு அப்படின்னா உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு ஏற்படும். அந்த ஃபீலிங்க்கு உங்கள் மனசை கொண்டு போங்க. பொதுவாக நம்ம எல்லாருமே நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ நம்ம அதை ஈர்க்கிறது கிடையாது, பட் நம்ம என்னவா இருக்கோமோ அதன்படி தான் நம்ம ஈர்க்கிறோம் அப்படின்னு நெவில் கோடார்ட் சொல்கிறாரு. அதாவது you never attract that which you want, but you always attract that which you are. உங்களோட ஆரோக்கியமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இது பொருந்தும் அப்படின்ட்டு நெவில் கோடார்ட் சொல்கிறாரு. அவர் சொல்கிற இன்னொரு உதாரணம், இப்போ மார்ஷியல் ஆர்ட்ஸ் வீரர்கள் எல்லாம் ஒரு 4 கல்லை அடுக்கி வச்சுருக்காங்க, அது கையால் ஒரே ஷாட்டில் உடைக்கிறாங்க. அவங்களுக்கு கவனம் எல்லாம் அந்த 4 கல்லுக்கு மேலே இருக்க ஒரு புள்ளியில் இருக்காது, பட் அந்த 4 கல்லையும் உடைச்சதுக்கு அப்புறமா கீழே இருக்கக்கூடிய ஒரு புள்ளியில் இருக்குமா. அதாவது ஏற்கனவே அந்த செயலை செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட கவனம் இருக்குது, அதனால தான் அவங்களால சுலபமாக செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளோட கற்பனைகளும் நம்மளோட கனவுகளும் பிரார்த்தனைகளும் ஏற்கனவே நிறைவேறிடுச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்ம யோசிக்கணும், வாழணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள வரணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மறுபடியும் குவாண்டம் ஃபிசிக்ஸில் போயிட்டு சில ஆராய்ச்சிகளை பார்க்கலாம்.
இதுக்கு முன்னாடி நீங்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றி படிச்சிருந்தாலோ வீடியோஸ் பார்த்துருந்தாலோ கண்டிப்பாக டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. அறிவியல் உலகத்தையே வாவ் அப்படின்னு திரும்பி பார்க்க வச்ச எக்ஸ்பெரிமெண்ட் இது. அப்படி என்ன இதில் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1600களில் கிறிஸ்டியன் ஹைகன்ஸ் அப்படிங்கிறவர் லைட் வந்து ஒரு வேவ் அலை வடிவத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா 1700களில் நியூட்டன் லைட் ஒரு பார்ட்டிகல் மட்டும்தான், ஒரு பொருள் தான் அப்படின்னு சொன்னாரு. இந்த குழப்பத்தை 1801ல் தாமஸ் யங் அப்படிங்கிறவரு முதல் முறையா டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தீர்த்து வைக்கிறாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல லைட், இங்க ஒரு லைட் பல்ப் பார்க்கலாம். இங்க இந்த லைட்டை ஒரு திரை மூலமா அனுப்புறாங்க. இந்த திரையில 2 ஸ்லிட் இருக்கு. ஸ்லிட்னா ஒரு கட், பிளவு மாதிரி. இந்த திரைக்கு பின்னாடி இன்னொரு திரை இருக்கு, ஒரு பிளாக் ஸ்கிரீன். பல்ப்ல இருந்து ஆரம்பிக்கிற லைட் இந்த 2 ஸ்லிட் வழியா பாஸ் ஆகி அந்த பிளாக் ஸ்கிரீனுக்கு ரீச் ஆகும் போது பிளாக் ஸ்கிரீன்ல நம்ம லைட்டை எப்படி பார்ப்போம்? பொதுவா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இந்த ஸ்லிட் என்ன வடிவத்துல இருக்கோ அதே ஷேப்லயே லைட்டை நம்ம ஸ்கிரீன்ல பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஆனா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல தாமஸ் யங்குக்கு கிடைச்சது இந்த பிளாக் ஸ்கிரீன்ல 2 கோடுகள் இல்ல, ஆனா மல்டிபிள் பேண்ட்ஸ், பல கோடுகளை பாக்குறாரு. இதுல இருந்து தான் லைட் ஒரு அலை வடிவத்துல தான் நகருது அப்படிங்கறத கொண்டு வராரு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சிம்பிளா இங்க ஒரு உதாரணம் பார்க்கலாம். நம்ம தண்ணியில ஒரு பால் வச்சு நம்ம அடிச்சிட்டு இருக்கோம். அப்ப தண்ணியில அலைகள் உருவாகுது. இதே 2 பாலை பக்கத்துல வச்சு நம்ம அடிச்சிட்டு இருக்கும் போது 2 பால்னால உருவாகிற அந்த அலைகள் ஒன்னோடு ஒண்ணு மோதுது, இன்டர்ஃபியர் ஆகுது. இந்த அலைகள் எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு அங்கங்க இணையறதுனால இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பேட்டர்ன் ஒண்ணு வருது. இதேதான் லைட் இந்த 2 ஸ்லிட்ல பாஸ் ஆகும் போது லைட்டோட அலைகள் ஒன்னோடு ஒண்ணு மோதுறதுனால ஸ்கிரீன்ல இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வருது. இது இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வேவ்ஸ் ஒன்னோடு ஒண்ணு இன்டர்ஃபியர் ஆகிறதுனால. ஓகே, ஸோ இப்போ லைட்டுக்கு வேவ் நேச்சர் இருக்கு, அலைகளோட தன்மை இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி லைட் ஃபோட்டான்ஸால ஆனது, எலக்ட்ரான்ஸ் கிடையாது. இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு பெரிய பொருள், இப்ப மணல் இல்ல உப்பு, அந்த மாதிரி ஒரு பொருள் வச்சுக்கோங்களேன். நம்மளால அந்த பொருளை ஒரு அலை வடிவில கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. இதே டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல லைட்டுக்கு பதிலா நம்ம இப்ப மணல் கொட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். மேல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல 2 ஸ்லிட் இருக்கு. அது வழியா மணல் பாஸ் ஆகி கீழே வரும்போது கீழே இருக்க அந்த 2வது ஸ்கிரீன்ல 2 பேண்ட் மாதிரி ஒரு பேட்டர்னை ஃபார்ம் பண்ணுது. இதை நம்மளால ஈஸியா யூகிக்க முடியும். ஸோ அப்படின்னா பார்ட்டிகலா இருக்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா 2 பேட்டர்ன் தான் ஃபார்ம் பண்ணணும். 1961 வரைக்குமே இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பல பேர் லைட் வச்சு மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. 61ல் கிளாஸ் ஜான்சன் அப்படிங்கிறவர் முதல் முறையா எலக்ட்ரான்ஸை வச்சு இந்த டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்றாரு. போட்டான்ஸ் மாதிரி இல்லாம எலக்ட்ரான்ஸ்க்கு எடை இருக்கு, அது ஒரு பார்ட்டிகல். அதனால எப்படி மணல் கீழே விழுந்து 2 பேண்ட் ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரி இந்த எலக்ட்ரான்ஸும் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ல பாஸ் பண்ணும்போது நம்மளோட பிளாக் ஸ்கிரீன்ல 2 பேண்ட்ஸ் வரணும் அப்படிங்கறத எதிர்பார்த்தாங்க. ஆனா எலக்ட்ரான்ஸை இந்த 2 ஸ்லிட் வழியா அனுப்புனப்ப அவங்க எதிர்பார்த்த மாதிரி 2 பேண்ட் வரல. எப்படி லைட் தன்னோட அலை தன்மையினால, வேவ் நேச்சர்னால இந்த பிளாக் ஸ்கிரீன்ல இன்டர்ஃபரன்ஸ் பேண்ட்ஸ் உருவாக்குச்சோ அதே மாதிரி எலக்ட்ரான்ஸும் 2 ஸ்லிட் வழியா போகும்போது இன்டர்ஃபரன்ஸ் பேண்ட்ஸ் அதே மாதிரி எக்ஸாக்டா உருவாகுது. ஓகே, ஒரே சமயத்துல நிறைய எலக்ட்ரான்ஸை தொடர்ந்து ஷூட் பண்ணிட்டே இருக்கிறதுனால ஒரு வேலை இது வருதோ அப்படின்னு பாக்குறதுக்காக ஒரு டைம்ல ஒரு எலக்ட்ரானை மட்டும் அனுப்புறாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரான் இங்க இருந்து கிளம்பி அது திரையில அதோட பேட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா தான் செகண்ட் எலக்ட்ரானை அனுப்புறாங்க. ஸோ 2 எலக்ட்ரான்களோ இல்லைன்னா அதோட அலைகளோ ஒன்னோடு ஒன்னு மோதுறதுக்கு இங்க இடமே கிடையாது. இருந்தாலும் அந்த பிளாக் ஸ்கிரீன்ல இன்டர்ஃபரன்ஸ் பேண்ட்ஸ் தான் வருது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமா, ஒரு குவெஸ்டின் மார்க்கா ரொம்ப நாளைக்கு இருந்துச்சு. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் 2 ஸ்லிட்லுமே பாஸ் ஆனா மட்டும்தான் அந்த அலைகள் ஒன்னோடு ஒன்று மோதி இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபியரன்ஸ் பேட்டர்னை கொண்டு வர முடியும். ஆனால் எலக்ட்ரான் ஒரு பார்ட்டிகல். அந்த பார்ட்டிகல் எதர் வலது பக்கத்தில் இருக்கிற ஸ்லிட்டில் போகணும், இல்லைனா இடது பக்கத்தில் இருக்கிற ஸ்லிட் வழியாக போகணும். ஒரே பார்ட்டிகல் எப்படி 2 ஸ்லிட் வழியாகவும் போக முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்துச்சு. இதை ஒன்றும் க்ளோஸாக வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லிட்டுக்கு பக்கத்துலேயே, ஸ்லிட்டுக்கு முன்னாடியே ஒரு டிடெக்டரை வைக்கிறாங்க. இந்த எலக்ட்ரான்ஸ் எந்த வழியாக போகுது அப்படின்னு பார்க்கறதுக்காக. அதனாலே அதுக்கு பேர் விச் வே டிடெக்டர். இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இந்த அறிவியல் உலகமே திரும்பி வா அப்படின்னு நினச்ச அந்த தருணம் இங்கே தான் ஆரம்பிக்குது. டிடெக்டரை வச்ச உடனே இன்டர்ஃபரன்ஸ் பேண்ட்ஸ் வராமல் ஒரு பார்ட்டிக்கல் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அது மாதிரி அந்த பிளாக் ஸ்க்ரீனில் 2 கோடுகள் மட்டும் வருது. டிடெக்டரை ஆஃப் பண்ணிட்டா மறுபடியும் இன்டர்ஃபியரன்ஸ் பேண்ட்ஸ் வருது. இந்த டிடெக்டர் இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு அப்சர்வர் மாதிரி தான், ஒரு பார்வையாளர் மட்டும்தான்.
இந்த டிடெக்டருக்கும் எலக்ட்ரான்ஸ்க்கும் எந்த இன்டராக்ஷன்ஸுமே நடக்கலை. அந்த எலக்ட்ரான்ஸ் போய் டிடெக்டர் மேலே போய் மோதலை, டிடெக்டர்லேருந்து வேறு எந்த பார்ட்டிகல்ஸும் வந்து இந்த எலக்ட்ரான் கூட மோதலை. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஒருத்தர் 2 பேர் இல்லை, பட் உலகத்தில் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் ரிப்பீட் பண்ணி பார்த்துட்டாங்க. இதே ரிசல்ட் தான் வருது. ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஈவன் சில பேர் வீட்டில் கூட அதை ட்ரை பண்ணுறாங்க. எல்லாருக்குமே அதே ரிசல்ட் தான் வருது. அப்படின்னா இயல்பாக அலை வடிவத்தில் போயிட்டுருக்க அந்த எலக்ட்ரான்ஸ் கவனிக்கப்படும் போது ஒரு பார்ட்டிக்கலாக ஃபிசிக்கலாக ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடுது. சின்ன குழந்தைங்களே அந்த ஸ்டாச்சு அப்படின்னு ஒரு கேம் விளையாடுவாங்க. ஸ்டாச்சு அப்படின்னு சொன்ன உடனே ஃப்ரீஸ் ஆகி ஒரே இடத்துல நின்றுடுவாங்க. அந்த மாதிரி எலக்ட்ரான்ஸ் ஏன் இந்த மாதிரி நடந்துக்குது அப்படிங்கிறதுக்கு பல சயின்டிஸ்ட் பல விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதுதான் காரணம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தப்படலை. விளக்கங்களில் ஒரு விளக்கம் தான் மெனி வேர்ல்ட்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் அப்படிங்கிறது. அதுலேருந்து தான் பேரலல் ரியாலிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் உருவாச்சு. எப்படி இந்த எலக்ட்ரான்ஸ் இயல்பாக அது அலை வடிவத்தில் இருக்கும்போது அந்த ஸ்க்ரீன் மேலே பல இடங்களில் இருக்கோ, ஆனால் கவனிக்கப்படும் போது ஒரு இடத்துல குவியுதோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளோட வேர்ஷன்ஸ் பல இடத்துல பல ரூபங்களில் பல வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. பட் நம்மளோட கான்ஷியஸ்னஸ், நம்ம கவனம் இந்த இடத்துல இருக்கிறதுனால, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில் நம்மளோட கவனம் இருக்கிறதுனால நமக்கு அது மட்டும்தான் நிஜமாக ரியாலிட்டியாக தெரியுது. அப்பனா கவனித்தல் அப்படிங்கிற ஒரே ஒரு செயல்னால மட்டும்தான் இந்த குவாண்டம் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல பாசிபிலிட்டிஸ், பல வாய்ப்புகளில் ஒன்று மட்டும் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நிஜமாக மாறுது. கவனிக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லை அப்படின்னா அந்த குவாண்டம் ஃபீல்டில் எல்லா பாசிபிலிட்டிஸுமே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்பனா கவனித்தல் அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்க்கறதையோ இல்லை மூளையை வச்சுட்டு ஆராயறதோ மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நம்ம எதை கவனிக்கிறோமோ அது மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி குவாண்டம் ஃபீல்டில் இருக்க அந்த ஒரு பாதை மட்டும் டவுன்லோட் ஆகி நிஜத்தில் ஃபிசிக்கல் வேர்ல்டில் மேனிஃபெஸ்ட் ஆகுது, வெளிப்பாடு ஆகுது. இது ஆன்மீக ரீதியில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யோகிகள், மகான்கள் எல்லாம் அவங்க அடைஞ்ச அந்த நிலையில் அவங்களோட கவனத்தை இந்த புற உலகிலேருந்து எடுத்துட்டு, அதாவது எனக்கு உடல் நலம் சரியில்லை, இல்லை உறவுகளில் பிரச்சனை, இல்லை போதிய காசு இல்லை அப்படிங்கிற இந்த பௌதிக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து அவங்களோட கவனத்தை எடுத்த உடனே இந்த டிடெக்டரை ஆஃப் பண்ணுற மாதிரி இந்த ஒரு ஃபிசிக்கல் ரியாலிட்டியிலேருந்து பல பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு அவங்களோட கான்ஷியஸ்னஸ் போயிடுது. வெளியில் அவங்களுக்கு ஒரு புற தோற்றம், ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோடு அவங்க இருந்தாலும் அவங்க உள்ளுக்குள்ளே, அவங்க மனதுக்குள்ளே அவங்க எப்போதுமே இந்த குவாண்டம் ஃபீல்டோடையே ஐக்கியமாக இருக்காங்க. அந்த குவாண்டம் ஃபீல்டில் இருக்க எல்லா பாசிபிலிட்டிஸுமே எப்போதுமே அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கேருந்து அவங்க ஏதோ ஒரு பாசிபிலிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா அதுக்குள்ளே அப்படியே அவங்க இறங்கி டவுன்லோட் ஆகி அந்த ஒரு ஃபிசிக்கல் ரியாலிட்டி அவங்களுக்கு நிஜமாயிடுது. இதோட அடிப்படையில் தான் சுவாமி பிரணவானந்தர் 2 இடத்துல அப்பியர் ஆகிறது, லாஹிரி மகாசாயா 2 இடத்துல ஒரே சமயத்தில் இருக்கிறது, வள்ளலார் வரலாற்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம் 2 இடத்துல ஒரே சமயத்தில் இருந்தது. இது எல்லாமே சாத்தியமாகுது. ஸோ கிரெக் பிரேடன் சொல்கிற இந்த டிவைன் மேட்ரிக்ஸ் குவாண்டம் ஃபீல்டுக்குள்ளே நம்மளோட கவனம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஸ்பேஸ் அண்ட் டைம், காலம், வெளி இதெல்லாம் தாண்டி இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்ம போயிடுறோம். இந்த இடத்துல ஒரு உவமை ஞாபகத்துக்கு வருது. ஸ்டீரியோகிராம் அப்படின்னு சொல்லி சில ஆப்டிக்கல் எல்யூஷன் படங்கள் நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வர இந்த படம் மாதிரி சாதாரணமாக நமக்கு பார்க்கும்போது இதில் எந்த ஒரு ஃபார்ம், ஒரு ஷேப், பிக்சர் எதுவுமே தெரியாது. இது நம்மளோட டிடெக்டரை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குவாண்டம் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த படத்தை நம்ம ஒத்து கவனிக்கும் போது ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் மட்டும் நமக்கு இதுக்குள்ளே இருக்க ஒரு பட்டர்ஃப்ளை, பட்டாம்பூச்சியோட ஷேப் தெரியும். இது நம்ம டிடெக்டரை ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட கவனத்தை ஒரு ரியாலிட்டியில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி. இதே மாதிரி நைட்டில் நம்ம தூங்கும் போது நம்மளோட டிடெக்டர் ஆஃப் ஆகிடுது. அப்போ நமக்கு கவனம் நம்மளோட புற வாழ்க்கை மேலே இருக்காது. நம்ம யார், எங்கே இருக்கோம், எந்த இடத்துல இருக்கோம், நம்ம ஆணா பெண்ணா, இந்த ஜாதியை சேர்ந்தவங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்க, ஏழை பணக்காரன், இந்த மாதிரி நம்மளை பற்றின எந்த கவனமுமே இல்லாமல் நம்ம அந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு போயிடுறோம். அங்கேருந்து நம்மளோட மற்ற பாசிபிலிட்டிஸை பார்க்குறதுக்கு நமக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் இன் ஸ்லீப் வி கோ ஹோம் எவ்ரி நைட் அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தில் தினைக்கும் நம்மளோட வீட்டுக்கு நம்ம போயிட்டு வர மாதிரி. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட இன்னொரு விளக்கம் பென்ரோஸ் இன்டர்பிரேஷன். பென்ரோஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இந்த எலக்ட்ரானுக்கு மல்டிபிள் ரியாலிட்டிஸ் இருக்கிறது உண்மை, ஓகே, ஆனால் இது ஏன் லாக் ஆகி ஒரு ரியாலிட்டியை மட்டும் இந்த பிளாக் ஸ்க்ரீனில் காட்டணும்? இந்த மல்டிபிள் பேண்ட்ஸில் எந்த பேண்ட் பேட்டர்னை வேணால் சூஸ் பண்ணியிருக்கலாம் இல்லையா? ஆனால் எப்போதுமே அதே பேண்ட் பேட்டர்னை
அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் அந்த பேட்டர்னுக்கு மட்டும்தான் குறைவான எனர்ஜி தேவை. எனர்ஜி ரிக்குவயர்மெண்ட் ரொம்ப மினிமம் எங்கே அப்படின்னா அந்த பேட்டர்னுக்கு. ஸோ இதையே நம்ம வாழ்க்கைக்கு ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட எனர்ஜி லெவல் எங்கே இருக்கோ அதுக்கு நிகரான குவாண்டம் ஃபீல்டில் இருக்க ஒரு பாசிபிலிட்டிக்குள்ளே தான் நம்ம போகிறோம். ஸோ நம்மளோட எனர்ஜி லெவல் சேஞ்ச் ஆகும்போது நம்ம வேறு ஒரு பாசிபிலிட்டிக்குள்ளே நுழையிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த லெவல்ஸ் ஆஃப் எனர்ஜியும் இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு புரியும். ஸோ அறிவியலும் ஆன்மீகமும் ரொம்ப நெருங்கி வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே நெருங்கி வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இதெல்லாம் எலக்ட்ரான், செல்ஸ், ஆட்டம்ஸ் லெவலில் நடக்கிறது. இதை அப்படியே நம்ம மனித வாழ்க்கைக்கு பொருத்தி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸில் கொடுக்கப்பட்டிருக்க அதே விஷயங்களில் தான் பல ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி வைசேஷிகா சூத்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவில் எழுதி வச்சுருக்காங்க. கபாலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜூயிஷ் ட்ரெடிஷன், யூத கலாச்சாரத்திலையும் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் ஞானத்தில் உணர்ந்ததை அறிவியலாக எழுதி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் அதை ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி அதை சயின்ஸாக நம்ம இன்றைக்கி சொல்கிறோம். ஸோ நம்ம ஒரு சிறிய வட்டத்தை போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளே நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அதுக்கு நடுவில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் 3 டைமென்ஷனல் ரியாலிட்டி. பட் நம்ம கவனத்தை இந்த வட்டத்தை விட்டு நம்ம அப்படியே ஜூம் அவுட் பண்ணி வெளியில் வந்து பார்த்தா அது ஃபுல்லாக குவாண்டம் ஃபீல்ட், 5th டைமென்ஷனல் ரியாலிட்டி. இங்கே எல்லா சாத்தியங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்த 3D ரியாலிட்டியில் ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ அது அந்த குவாண்டம் ஃபீல்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகுது. நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நம்ம சுற்றி அமைஞ்சிருக்க மக்கள், இவங்க எல்லாருமே ஒரு கண்ணாடி மாதிரி. எப்படி நம்மளோட முகத்தை நம்மளே பார்த்துக்க முடியாதோ ஒரு கருவி வேணும் அதுக்கு இல்லையா, ஒரு கண்ணாடி இல்லை தெளிந்த நீர் இல்லை ஒரு கேமரா, அந்த மாதிரி ஒரு கருவி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட முகத்தை நம்மளே பார்க்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு தருணமும் என்ன உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கான்ஷியஸாக ரியலைஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நமக்கு ஏற்படுற சூழ்நிலைகளும் நம்ம கூட இருக்க மக்கள், நமக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயங்கள், இது எல்லாமே கண்டினியூஸாக எதை பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தருணமும் அப்படின்ட்டு. குவாண்டம் ஃபீல்டில் பல சாத்தியங்கள், பல ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது. இதில் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோமோ நம்ம ஃப்ரீக்வன்சி குவாண்டம் ஃபீல்டுக்கு போய் ரீச் ஆகி அங்கேருந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேட்ச் ஆகிற அந்த சம்பவங்களை மட்டும்தான் நம்ம ஈர்த்துக்கிட்டு இருக்கோம். லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு இதான் ஒரு சிம்பிளான விளக்கம். அதாவது இத்தனை நாள் நமக்கு நடந்த சூழ்நிலைகள், சம்பவங்கள் எல்லாத்தையுமே நம்ம தான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே புதுமையான ஒரு விஷயம் கிடையாது. நமக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம சுற்றி நடந்த எல்லா விஷயங்களையும் எப்படி வந்துச்சு நமக்கு அப்படின்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணதுனால தான் வந்திருக்கு. ஸோ அடிப்படையாக மேனிஃபெஸ்டேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். பொதுவாக மேனிஃபெஸ்டேஷன்னா ஒரு புதிய டெக்னிக், ஒரு உத்தியை பயன்படுத்தி நம்ம கனவு வாழ்க்கையை அடையிறது அப்படிங்கிற ஒரு கருத்தில் நிறைய பேர் இருக்கோம் நம்ம. பட் நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது ஏதோ ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை, பட் நம்ம மொத்த வாழ்க்கையும் இது வரைக்கும் நடந்தது எல்லாமே நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணது. இந்த கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கும்போது தான் உண்மையிலேயே மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நமக்கு அர்த்தம் புரியும். இன்னும் சிம்பிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறது, சாமிக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக வேண்டிக்கிறது. இந்த வேண்டிக்கிற அந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு பெரும் நம்பிக்கையுடன் நம்ம அந்த குவாண்டம் ஃபீல்டுக்கு ஒரு சிக்னலை அனுப்புகிறோம், ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம். வேண்டிக்கிற அந்த சமயத்தில் நம்மளோட நம்பிக்கை பலமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்பிக்கை நிறைவேற்றப்படுற ஒரு வகையில் குவாண்டம் ஃபீல்ட்லேருந்து அதுக்குரிய ஒரு சாத்தியம் நமக்கு அமையுது. இப்படி தான் வேண்டுதல்கள்லாம் நிறைவேறுது. இதுக்கு நமக்கு குவாண்டம் சயின்ஸ், குவாண்டம் ஃபீல்ட், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீங்கள் நம்பிக்கையோடு சாமி கும்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அதே கண்டினியூ பண்ணுங்கள். அதுதான் பெஸ்ட் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அது ஏன் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது? இதுக்கான பதில் டாக்டர் ஜான் டிமார்டினி அப்படிங்கிற ஒரு ஹியூமன் பிஹேவியர் எக்ஸ்பர்ட் அவரோட கருத்துல இருந்து பார்க்கலாம். சீக்ரெட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் லா ஆஃப் அட்ராக்ஷனை பிரபலமாக்கின இந்த படத்துல ஒரு பிலாசபரா இவர் பேசியிருப்பாரு. இன்ட்ரின்சிக் அண்ட் எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூஸ் அப்படின்னு 2 விஷயத்த நம்ம கவனிக்கணும் அப்படின்னு இவர் சொல்றாரு. எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூஸ் அப்படின்னா நமக்கு வெளியில இருந்து நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்காக வர ஒரு இன்ஸ்பிரேஷன். உதாரணத்துக்கு சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா சொல்லியிருக்கலாம், நம்ம குடும்பத்துல எல்லாருமே டாக்டர்ஸ், அதனால நீயும் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதை வெளியில இருந்து நம்ம அப்பா அம்மா மூலமா நமக்கு விதைக்கப்பட்டிருக்கலாம். இல்லைன்னா பொதுவா நம்ம சமுதாயத்துல பாக்குறோம், பணக்காரங்களுக்கு மதிப்பு
ஜாஸ்தியாக இருக்குது, அவங்களுக்கு பவர் ஜாஸ்தியாக இருக்குது, அதனால இதை பார்த்துட்டு நானும் இந்த மாதிரி ஒரு பணக்காரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குறிக்கோள் வரலாம். இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது நமக்குள்ளேயே இருக்க ஏதோ ஒரு விஷயத்து மேலே ஒரு உத்வேகம், ஆர்வம், இன்ட்ரெஸ்ட், ஒரு எக்ஸைட்மெண்ட். உதாரணத்துக்கு எந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள ஒரு புத்துணர்வு ஏற்படுது. இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும் போது அது ஒரு வேலை செய்யற மாதிரி இல்லாம அவ்வளோ இயல்பா ஆர்வத்தோடு அதோட அப்படியே ஐக்கியமாயிடுறோம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வெளியிலேருந்து யாரும் நம்ம மேல திணிக்காம நமக்குள்ள இருந்தே தானா பிறந்து வருது. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோணி இருக்கலாம். ஆனா இதை நம்ம குடும்பத்திலயோ நம்ம அப்பா அம்மாவோ ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால அது அப்படியே நமக்குள்ள சப்ரஸ் ஆயிருக்கலாம். இல்லைன்னா இது பண்ணா நம்ம ஒரு ஆட் மேன் அவுட் மாதிரி இருப்போம், சமுதாயத்துல ஒரு அங்கீகாரம் கிடைக்காது அப்படிங்கறதுனால நம்மளே அதை சைலன்ஸ் படுத்திருக்கலாம். நமக்குள்ளேயே நம்ம ஆழமா போய் பார்த்து எது நமக்கு உள்ள இருந்து ரொம்ப முக்கியமா படுது அப்படிங்கிறத கவனிக்கணும் அப்படின்னு டாக்டர் டிமார்ட்டினி சொல்றாரு. இதை விட்டுட்டு நம்ம அந்த எக்ஸ்ட்ரின்சிக் வேல்யூஸ் தேடி நம்ம போகும்போது ஒன்று நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. அப்படி பண்ணாலும் அதில் நமக்கு சந்தோஷம் இருக்காது, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அடுத்தது என்னன்னு மறுபடியும் வேற எதுவும் ஒன்று தேடிக்கிட்டே இருப்போமே தவிர நம்ம ஆசைப்பட்டது கிடைச்சிருச்சு அப்படிங்கிற திருப்தி அதில் வராது அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கு எது முக்கியமோ, வாழ்க்கையில் எது பிரதானமானதோ அதை ஒரு 10 விஷயத்த ஒரு பேப்பரில் எழுதுங்க. அதில் எந்த பிளாக்கேஜஸும் இல்லாமல், இல்லை இது சாத்தியம் இல்லை, இந்த வயசுக்கு மேலே இதை பண்ண முடியாது, இதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது, இது மற்றவங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரிலாம் எந்த பிளாக்கேஜஸும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் எழுதுங்க. சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பாருங்க எந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப உங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்துச்சு அப்படின்ட்டு. அது ஒரு இன்கம், காசு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும், அவ்வளோதான். இந்த 10 விஷயத்தை எழுதிட்டு ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா திருப்பி அதை படிச்சு பாருங்க. அப்பவும் உங்களுக்கு அந்த 10 விஷயம் முக்கியமா இருக்கா? இந்த 10 விஷயத்துல எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆர்டர் பண்ணா நீங்க எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க? எது ரொம்ப முதன்மையான இடத்துல இருக்கும்? எது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரொம்ப அர்த்தமானது? இந்த ஒரு விஷயம் பண்ணால் போதும், எனக்கு சாப்பாடு தூக்கம் கூட தேவையில்லை, அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு நான் பண்ணுவேன் அப்படின்னு எந்த விஷயத்து மேலே உங்களுக்கு இயல்பாக ஈடுபாடு வருது? உங்கள் சின்ன வயசுலேருந்தே யோசிச்சு பாருங்கள், எந்த விஷயம் நீங்கள் ரொம்ப பண்ணணும்னு நினச்சி ஆனால் பண்ணாமல் போயிட்டோமே அப்படின்னு எதை நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்க? இந்த உலகத்தில் வேறு யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா எந்த பயமும் எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? அது ஒரு வேலையாக இருக்கலாம், இல்லை விருப்பமான ஒரு ஹாபியாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. எது அதை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இது இவ்வளோ முக்கியம் அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்மளோட ஒத்தென்டிசிட்டி இருக்குது. ஒத்தென்டிசிட்டினா எப்படி சொல்கிறதுனா நம்மளோட உண்மையான ஸ்வரூபம் இதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. நம்மளோட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஆத்தென்டிக்காக இருக்கும் போது நமக்குள்ளே ஏற்படுற இந்த உண்மையான ஃபீலிங், இந்த ஒரு விஷயத்தை தான் மனிதன் தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளோட சிந்தனைகள், நம்மளோட உணர்ச்சிகள், நம்ம செயல்கள், நம்ம வார்த்தைகள், தாட்ஸ், எமோஷன்ஸ், ஆக்ஷன்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் இது எல்லாமே அலைன் ஆகி வரும்போது அது குவாண்டம் ஃபீல்டில் ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தி உடனே காலம் தாழ்த்தாம இமீடியட்டாக நமக்கு சேரும் அப்படிங்கிறாரு. இந்த நிலையிலேருந்து நம்ம வைப்ரேட் ஆகும்போது தான் நம்ம இந்த சைன்ஸ் அண்ட் சிங்க்ரோனாசிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சில பேருக்கு லக்கி நம்பர்ஸை பார்க்கறது, இல்லைனா நல்ல சகுனம் அப்படின்னு அவங்க எதை நினச்சாலும் சரி அதை பார்க்கறது, இது எல்லாமே ஆத்தென்டிக்காக நம்மளோட ரியல் செல்ஃப்க்கு நம்ம அலைன் ஆகி இருக்கும் போது நடக்கிறது. எல்லாரும் வீடு கட்டுறாங்க, அதனால நானும் வீடு கட்டணும், எல்லாரும் லோன் போட்டாங்க, இஎம்ஐ கட்டிட்டு இருக்காங்க, நானும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வலைக்குள்ளே தான் போய் நம்ம பொதுவாக போய் சிக்கிக்கிறோம். காந்தியோட ஒரு ஃபேமஸான கோட் இது, இந்த உலகத்தில் 8 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா 8 பில்லியன் பாதைகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு. நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கி அதில் நடக்கும்போது மட்டும்தான் நமக்கு திருப்தி, சந்தோஷம், ஆனந்தம், அந்த மன நிறைவு, அமைதி எல்லாமே கிடைக்குது. வாய்ப்பு கிடைச்சதுன்னா பாலோ கொஹெலோ எழுதின ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புக்கை படிச்சு பாருங்க. ஒரு மனிதன் தன்னோட குறிக்கோள், தன்னோட பர்பஸை நோக்கி போறது மட்டும்தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கதை அது. டாக்டர் டிமார்ட்டினி இதுக்கு பின்னாடி இருக்க நியூரோ சயின்ஸ், நரம்பியல் விளக்கத்தையும் வலியுறுத்துறாரு. இந்த மாதிரி நம்மளோட ஆத்தென்டிக் செல்ஃபில் நம்ம இருக்கும் போது எல்லாம் நம்ம மூளையிலையும் சில மாற்றங்கள் ஏற்படுது. லைஃப்பில் சில டைமில் எப்போயாவது நம்ம ஏதோ ஒரு படத்தில் ஒரு காட்சி பார்க்கும் போதோ, இல்லை ஒரு புத்தகம் வாசிக்கும் போதோ, இல்லை ஏதோ ஒரு இசையை கேட்கும் போது, இல்லை யூடியூப் வீடியோஸை பார்க்கும் போது நமக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் உருவாகுது. நம்மளை அறியாமலே நம்ம கண்ணிலேருந்து தண்ணி வருது.
எதனால் இது ஏற்படுது அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? இதுக்கு டாக்டர் டிமார்ட்டினியோட விளக்கம், அந்த மாதிரி தருணங்கள்லாம் நம்மளோட மோஸ்ட் ஆத்தென்டிக் செல்ஃபோட நம்ம அலைன் ஆகிறோம். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கூட இருக்கலாம். நம்ம மேலே திணிக்கப்பட்ட திரைகள் எல்லாம் விலகி நம்ம உண்மையாக நம்ம யார் அப்படிங்கிற உணர்வு நிலைக்கு நம்ம வரோம். இந்த நிலையில் நமக்கு ஹையர் இமோஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது அதீத அன்பாக இருக்கலாம், இல்லைனா கிராட்டிடியூட் நன்றி உணர்வாக இருக்கலாம், இல்லைனா பரவசம் எக்ஸ்டசி, ஜாய், பிளஸ், ஆனந்தம். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நம்மளை அறியாமலே நமக்குள்ளே வந்து இந்த உணர்ச்சியெல்லாம் வருது. இந்த நிலையில் நமக்கு எதுவுமே நல்லதாகவோ கெட்டதாகவோ தோணாது. அதாவது இது சுகம் இல்லாதது, பெயின் அண்ட் ப்ளஷர் அப்படின்ற அந்த டுவாலிட்டி இந்த ஸ்டேட்டில் இருக்காது. நமக்கு யாருமே விமர்சனம் பண்ணுறதுக்கு தோணாது. அவ்வளோ பக்குவம் அடைந்த ஒரு மனநிலை அது. பிரெயின் வேவ்ஸ் பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதாவது மூளையில் எலக்ட்ரோட்ஸ் பொருத்தி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப பயத்தில், ஸ்ட்ரெஸ்ஸில், ஒரு ஆங்ஸைட்டியில் இருக்கும் போது நம்மளோட மூளை பாகத்துலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த அலைகள் என்ன அலைகள்? பேட்டா வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது அது ஹை பேட்டா வேவ்ஸ். அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் இல்லை, ஆனால் இப்போ ஒரு புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், புதுசாக ஒருத்தங்களை பார்க்குறோம், அப்போ நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம். அது வந்து மிட் ரேஞ்ச் பேட்டா வேவ்ஸ். அதுக்கு அடுத்தபடியாக முழிச்சிட்டு இருக்க சமயத்தில் நார்மலாக நம்ம வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது லோ லெவல் பேட்டா வேவ்ஸ். நம்ம மனசு இன்னும் கூட கொஞ்சம் அமைதியாக ஆகும்போது, உதாரணத்துக்கு நம்ம மெடிடேஷனில் நிறைய சிந்தனைகள்லாம் இல்லாத ஒரு ஸ்டேட்டில் நம்ம பிரெயின் வந்து ஆல்ஃபா வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ நம்ம கொஞ்சம் காமாக ரிலாக்ஸ்டாக இருப்போம். இதுக்கு இந்த உதாரணம் கூட சொல்லலாம். சில டைமில் நம்ம பஸ்ஸில், ட்ரெயினில் போயிட்டுருக்கும்போது நம்ம அப்படியே ரொம்ப நேரமாக ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ நிறையா சிந்தனைகள்லாம் இல்லாமல் கொஞ்சம் சிந்தனைகள்லாம் குறைஞ்ச அந்த ஸ்டேட்டில் ஒரு அமைதியான நிலை, அதான் ஆல்ஃபா வேவ் ஸ்டேட். நம்ம டே ட்ரீம் பண்ணும்போது இல்லை கற்பனை இமேஜினேஷன் பண்ணும்போது கூட ஆல்ஃபா ஸ்டேட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது தேட்டா ஸ்டேட். தேட்டா பிரெயின் வேவ்ஸ் இன்னும் நம்ம ஆழமாக இப்போ மெடிடேஷனில் ஆழமாக நம்ம ரிலாக்ஸ் ஆகும்போது, மைண்ட் காம் ஆகும்போது நம்ம தேட்டா ஸ்டேட்டுக்கு போகிறோம். தூக்கத்துக்கும் விழிச்சிருக்கிறதுக்கும் நடுவில் இடையில அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அந்த டைம் கேப்பில் நம்ம தேட்டா வேவ்ஸில் இருக்கோம்னு சொல்லலாம். டெல்டா பிரெயின் வேவ்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் போகிற ஒரு நிலை. ஸோ நம்மளோட மோஸ்ட் ஆத்தென்டிக் செல்ஃப் அந்த நிலையில் நம்ம இருக்கும் போது ஆல்ஃபாக்கும் தேட்டாக்கும் நடுவில் ஒரு லைன் போட்டு எப்படி இருக்கும், ஒரு ஜங்ஷன், அந்த நிலைக்கு நம்ம போகிறோம். ஸோ அடுத்த வாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து உங்களை அறியாமலே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி வருது அப்படின்னா அது எந்த மாதிரி விஷயம் அப்படின்னு நோட் பண்ணி பாருங்கள். அந்த விஷயம் நமக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு உண்மையான முகத்தை வெளிப்படுத்துது. இந்த சமயத்தில் மூளையில் நடக்கிற இன்னும் ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, பொதுவாக நம்ம உணர்ச்சி வசப்படும் போது, கோவப்படும் போது, இல்லை பயப்படும் போது மூளையோட மையப்பகுதியில் அமிக்டாலா அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஏரியா தான் ஆக்டிவ் ஆகும். அமிக்டாலாலேருந்து நம்ம செயல்படும் போது ஒரு விஷயம் ரொம்ப சூப்பராகவோ இல்லைனா ரொம்ப மோசமாகவோ தோன்றும். இப்போ யாரையாவது நம்ம ரொம்ப உயர்த்தி வச்சு பார்க்குறோம், அப்போ நம்மள ரொம்ப தாழ்த்திக்கிறோம் அப்படின்னாலும் சரி, இல்லை இன்னொருத்தவங்கள நம்ம ரொம்ப கீழ்த்தனமாக நோக்கி பார்க்குறோம், நம்மளை ரொம்ப உயர்த்திக்கிட்டு, இந்த மாதிரி ரெண்டு விஷயமே, பெயின் அண்ட் ப்ளஷர், நல்லது கெட்டது, இது எல்லாமே மூளை அமிக்டாலாலேருந்து செயல்படுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் ரொம்ப உணர்ச்சி வசப்படாமல் நம்ம பேலன்ஸ்டாக இருக்கும்போது, மனம் ஒரு நல்ல பக்குவ நிலையில் இருக்கும்போது, நம்ம மூளையில் செயல்படக்கூடிய ஏரியா ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. நம்ம நெற்றி பகுதிக்கு ஜஸ்ட் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா எக்ஸிக்யூட்டிவ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு. ஸோ சுருக்கமாக நம்ம வெளி உலகத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் நல்லது கெட்டது, இல்லை இவங்க இந்த மாதிரி அந்த மாதிரி அப்படின்னு ஏதோ ஒரு சைடாக மட்டும் நம்ம மனம் சாஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் நம்ம கவனத்தை உள்ள திருப்பி நம்ம யாரு அப்படின்னு நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கும் போது நம்ம ஒரு அமைதியான, ரிலாக்ஸ்டான, பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வரும். இந்த நிலையிலிருந்து நம்ம நினைக்கிற, செயல்படுற, இன்டென்ட் பண்ணுற எந்த விஷயமா இருந்தாலும் அது நிஜத்தில் மேனிஃபெஸ்ட் ஆகியே தீரும். ஸோ டாக்டர் டிமார்ட்டினியோட கருத்துக்கள்ல இருந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்குன்னு தனித்துவம் வாய்ந்த ஒரு குறிக்கோள் இருக்கு, அது கூட நீங்க அலைன் ஆகும் போது மட்டும்தான் முழுமை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்றாரு. டாக்டர் ஜோ டிஸ்பென்சா பற்றி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அவரோட ஒர்க் ஷாப்ஸில் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ், மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் நிறையா பயிற்சி கொடுப்பாரு. அந்த பயிற்சி எடுத்தவங்கெல்லாம் சில நாட்களுக்குள்ளே அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு அது கிடச்சிது அப்படின்னு வந்து சொல்கிறப்போ
உதாரணத்துக்கு ஒருத்தர் நிறைய கோடி ரூபாய் தனக்கு பேங்க் பேலன்ஸாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டப்போ, எதிர்பார்க்காத விதத்தில் அது அவங்களுக்கு கிடச்சப்போ, டாக்டர் ஜோ டிஸ்பென்ஸா அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, இப்போ நீங்கள் என்ன உணர்றீங்க? இதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டீங்களே, இப்போ அது உங்களுக்கு கிடச்சிருச்சு, இப்போ உங்களுக்கு அது எப்படி தோணுது, எப்படி இருக்கு உங்கள் மனநிலை அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே சொன்ன ஒரே பதில், நான் ஆசைப்பட்டேன், இப்போ எனக்கு அது கிடச்சிருச்சு, இப்போ அது எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்களாம். நிறைய பேர் இந்த மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச காசெல்லாம் மற்றவங்களுக்கு தானம் பண்ணிட்டதா சொல்கிறாங்க. ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது நம்ம கடைசியாக என்ன பொருளை அடைஞ்சோமோ அந்த பொருள் மேலே இல்லை, ஆனால் இந்த பொருளை அடையிறதுக்காக நம்ம கடந்து வந்தோம் ஒரு பாதை இல்லையா, அந்த பாதையில் நம்ம எப்படி மாறி இருக்கோம், நம்மளோட அந்த மாற்றம் தான் வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நடந்த ஒரு ஆன்மீக வளர்ச்சி தான் இவங்களுக்கே தெரியாமல் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குறிக்கோள் அப்படின்னு உணர்ந்திருக்காங்க. யூ ஆர் தி ஒன் அப்படிங்கிற புத்தகத்தில் கியூட் பிளாக்சன் அப்படிங்கிற எழுத்தாளர் எழுதின வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனிதர்கள்லாம் பொதுவாக நம்ம ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம், அதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் உண்மையிலே இந்த குவாண்டம் ஃபீல்டுக்குன்னு ஒரு ஹையர் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அந்த ஹையர் இன்டெலிஜென்ஸ் நம்ம மூலியமாக சில வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருக்குது. எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் நம்ம அந்த வேலைகளை மட்டும் செஞ்சிட்டு இருக்கும் போது நமக்கு தேவையானது அப்படின்னா நம்ம திருப்தியாக, அமைதியாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக உணரக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அந்த குவாண்டம் ஃபீல்ட் நமக்கு கொடுக்கும். ஆனால் பொதுவாக நம்ம எங்கே தவறு பண்ணுறோம் அப்படின்னா, நான் உலகத்தில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், மக்கள் மனசில் இந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், என் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை நான் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் குறிக்கோள், இது என்னோட குறிக்கோள் அப்படின்னு ஒன்று நம்ம வச்சுக்கிட்டு, இதன் காரணமாக அந்த குவாண்டம் ஃபீல்ட் நமக்கு கொடுக்குற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுடுறோம். அங்கே தான் நம்மளோட ஆத்தென்டிக் செல்ஃபை தவற விடுறோம். இந்த குவாண்டம் ஃபீல்ட் நம்மளை வச்சு என்ன பண்ண நினைக்குதோ அதுதான் நம்மளோட ஆத்தென்டிக் செல்ஃபாக நம்ம உள்ளுணர்வு சொல்லுது. ஸோ ஆன்மீக ரீதியாக பார்த்தா நம்ம எதையுமே தனியாக மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நம்ம கரெக்டான மனப்பக்குவத்தோடு நம்மளோட ஆத்தென்டிக் செல்ஃபில் இருக்கும் போது நம்மளோட இயற்கையான அந்த ஃப்ரீக்குவென்சி, பிரெயின் வேவ்ஸ் இது எல்லாமே அழகாக அலைன் ஆகி குவாண்டம் ஃபீல்ட்லேருந்து நமக்கு என்ன கிடைக்கணுமோ அது தன்னால் கிடைக்கும். டாக்டர் டி மார்டினி சீக்ரெட் படத்தில் சொல்லப்படாத சீக்ரெட் இதுதான் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நிறைய பார்த்துருக்கோம், குவாண்டம் அறிவியல்லேருந்து ஆன்மீகம் வரைக்கும். இந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டடாக தோணுச்சு அப்படின்னா அது எதுவாக இருக்கும்? உங்கள் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு, இல்லை ஒரு மொமெண்ட் ஆஃப் கிளாரிட்டி, டக்குன்னு ஒரு தெளிவு பிறந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? அதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இயற்கையை தேடி நம் அனைவரின் பயணங்களும் இனிதாக அமைய எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.